விழுப்புரம் மாவட்டத்தில் 24 இடங்களில் நடைபெற்ற வரும் ஆற்று திருவிழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரளாக பங்கேற்று பல்வேறு கோயில்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட சாமிகளை ஆற்று நீரில் தீர்த்தவாரி செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு வைத்திருந்ததை பொதுமக்கள் சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையின் நிறைவு விழாவாக தை மாதத்தின் 5ஆம் நாளன்று ஆற்று திருவிழா மிக கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது. அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டத்தில் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வரும் இந்த ஆற்று திருவிழாவானது விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் ஜீவாதாரணமாக விளங்கி வரும் ஆறுகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தை மாதத்தின் 5ஆம் நாளான இன்று விழுப்புரம் மாவட்டத்தில் ஆற்று திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள தென்பண்ணையாறு, சங்கராபரணி ஆறு, மலட்டாறு, பம்பை ஆறு, வராக நதி உள்ளிட்ட ஆறுகள் செல்லும் இடங்களில் எல்லாம் இந்த ஆற்று திருவிழாவை பொதுமக்கள் உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டத்தில் ஆறுகள் செல்லும் இடங்களான கள்ளிப்பட்டு, பேரிங்கியூர், மேட்டுப்பாளையம், பிடாகம், பிள்ளூர், அகரம், சித்தாமூர், திருவெண்ணைநல்லூர், ஐயூர், அகரம், அரகண்டநல்லூர், வீடூர், விக்கிரவாண்டி உள்ளிட்ட 24 இடங்களில் நடைபெற்று வரும் இந்த ஆற்று திருவிழாவில் சுற்றுவட்டார கிராமங்களில் உள்ள கோயில்களில் இருந்தும் மாட்டு வண்டி, டிராக்டர்கள் உள்ளிட்ட வாகனங்கள் மூலம் ஆற்றுப்படுகைக்கு வருகை புரிவார்கள். நாங்கள் ஆத்தீர் விழாவுக்கு வருஷாந்திரம் வருவோம். வந்து எல்லா சாமிங்களுமே எல்லா ஊர்லேயும் பக்கத்து பஞ்சாயத்தெல்லாம் இருந்து சாமிங்களாம் வரும். எல்லா சாமியும் நாங்கள் பார்த்து சந்தோஷமாக ஹாப்பியாக ஜாலியாக விளையாடுவோம். கபடி விளையாடுவோம், கோகோ எல்லாம் விளையாடி பசங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். நாங்கள் இருக்கிறது சென்னை. இப்போ தான் வந்திருக்கோம். நாங்கள் இப்போ ஜாலியாக இருக்கும் பசங்க கூட நாங்கள் விளையாட. நாங்கள் குட்டியாக இருக்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இப்போ பசங்களோட இருக்கிறோம், ரொம்ப ஜாலியாக இருக்குது. சொல்லும் தோசை நல்லா இருக்கு. நான் ஒன்றும் தண்ணியில் குளிக்க முடியல, அதுதான் ஒரு நாள் கஷ்டமா இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆத்திரனா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக இருக்கோம். ஒர்க் போகிறோம். நாங்கள் ஒர்க் போயிட்டு இன்றைக்கி ஒரு நாள் என்ஜாயாக ஜாலியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஃபேமிலியெல்லாம் வந்திருக்காங்க. குட்டீஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் இருக்கோம். காலையில் வந்தோம், முளைப்பாரி திருநாளாக நடந்துச்சு. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஜாலியாக விளையாடிட்டு ஈவினிங்காக தான் போவோம் வீட்டுக்கு. ஓவரால் ஜாலியாக தான் இருக்குது. இந்த ஆற்றுப்படுகையில் விநாயகர், முருகர், சிவன், பார்வதி, பெருமாள், காளி உள்ளிட்ட பல்வேறு சுவாமிகள் அழைத்து வரப்பட்டு ஆற்று நீரில் தீர்த்தவாரி செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்று வரும். இதனை காண்பதற்கு பல்வேறு கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் ஆற்று பகுதிக்கு வருகை புரிந்து சாமியை தரிசனம் செய்து ஆற்று தண்ணீரில் விளையாடியும் ஆடி பாடியும் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆற்றில் அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக கடைகளில் விற்கப்பட்ட விதவிதமான பொருட்களை வாங்கியும்
ராட்சத ஊஞ்சல், ரங்கராட்டினம் உள்ளிட்ட பொழுதுபோக்கு விளையாட்டுகளில் ஈடுபட்டும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் உற்சாகத்துடன் ஆற்று திருவிழாவை கொண்டாடி வருகின்றனர். குறிப்பாக சின்ன கள்ளிப்பட்டு, பிடாகம் ஆகிய இடங்களில் உள்ள தென்பண்ணை ஆறுகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. விழுப்புரம் மாவட்டத்தில் ஆற்று திருவிழா நடைபெற்று வரும் 24 இடங்களிலும் 800க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.